அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பௌர்ணமி தினத்துல வீட்டு பூஜையில நாம செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு முறை என்ன? மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த நாள நம்ம வீட்டு பூஜையில செய்யக்கூடிய பரிகாரத்தால நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வறுமை என்ற நிலையே இல்லைன்னு சொல்லலாம். வீட்ல செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்குங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போதுமே மன அமைதியை கொடுத்துடும். உங்க மாங்கல்ய பலத்தை பார்த்தீங்கன்னா, இது நிலைக்க செய்யுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட வழிபாட்டு முறை என்னன்னு இந்த ஒரு பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, வீட்டு பூஜை அறையில எப்படி பராமரிக்கணும், வீட்டு பூஜை அறையில எந்த இடத்துல தெய்வத்தினுடைய படம் வைக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்க வீட்டு பூஜை அறையில எந்த சாமியினுடைய புகைப்படம் பெரியதாக வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிடித்த சாமியினுடைய பெயரையும் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க வேல் இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல வீட்டுல எப்படி பூஜை செய்வதுன்னு, அதோடு சத்யநாராயண பூஜை செய்வதால் ஏற்படக்கூடிய பலன் என்னன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் வரும். முழு பிரகாசத்தோடு ஒளி வீசக்கூடிய சந்திர பகவானை தரிசிப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனை வழிபடுவதும் உங்களுக்கு அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும்னே சொல்லலாம். பௌர்ணமி தினத்துல நீங்க அன்னை தேவி பராசக்தியை வழிபடுவதும் சத்யநாராயண பூஜை செய்வதும் சிறப்பான பலனை தேடித்தரும். இந்த பௌர்ணமி ஒளிமயமான தினத்துல அம்பிகைக்கு நீங்க பூஜைகள் செய்து வழிபட்டாலே தேவியினுடைய அருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குன்னே சொல்லலாங்க. பௌர்ணமி நாள நீங்க வீட்டிலோ கோயிலோ விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை பெற முடியுங்க. சத்யநாராயண பூஜை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சந்திர பகவான் உதயமாகுள்ள அந்த நேரத்துல இந்த ஒரு பூஜையை செய்வது சிறப்பான பலனை தேடித்தருங்க. சத்யநாராயண பூஜைனா காக்கக்கூடிய கடவுளான நாராயணுக்கு நீங்க செய்யக்கூடிய பூஜை தாங்க. பெருமாள் எடுத்த பல அவதாரங்கள்ல சத்யநாராயண அவதாரமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. திருமணம், வீடு, மனை வாங்கும் போது, திருவிழான்னு எல்லாவித நல்ல காரியத்திற்கு முன்னாடியே இந்த சத்யநாராயண பூஜை நடத்துவாங்க. அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும்னு வேண்டிக் கொண்டுதாங்க இந்த ஒரு பூஜையை நடத்துறாங்க. பூஜை செய்வதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டிலும் வாசலும் கோலமிட்டு மாயிலை தோரணம் கட்டி அலங்காரம் செய்யணும். பிறகு பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் முன்னாடியே கணவன் மனைவி இருவருமே தாங்க குளித்துட்டு சந்திரன் உதயம் ஆகக்கூடிய நேரத்துல பூஜையை செய்ய நீங்க ஆரம்பிக்கணும். வீட்டுல பூஜை அறையில இருக்கக்கூடிய கடவுளுடைய சிலை இல்லைன்னா படங்களுக்கு பூக்களை வைத்து விளக்கேற்றி நீங்க பூஜையை தொடங்கணுங்க. மேலும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பூஜையில விநாயகர் பூஜை, நவகிரக பூஜை செய்துட்டு தான் பின்னர் நீங்க சத்யநாராயண பூஜை செய்யணுங்க. கடவுள் பார்த்தீங்கன்னா தனக்கு எந்த குறை உள்ளது, தனக்கு இந்த அருள் வேண்டுன்னு என வேண்டிக்கோங்க. பின்னர் தூபம், கற்பூரம், தீபம் காட்டி பூஜையை செய்ய தொடங்கணும். சத்யநாராயண பூஜை செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியமும், பட்டம், பதவி, புகழ், செல்வம், அதிகார, அந்தஸ்துன்னு அனைத்து வித நன்மைகளும் பயக்கக்கூடிய ஒரு சிறப்பான பூஜைங்க. இந்த பூஜையின் போது பார்த்தீங்கன்னா நாராயணுக்கு பிடித்தது பால் பாயாசம் தான். பாசப்பயிறு கஞ்சியும் கூட நீங்க நெய்வேத்தியமாக வழிபாடு செய்யலாங்க. இதனால் சத்யநாராயண பூஜையின் போது இந்த நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது ஒரு முக்கியமான ஒன்றாக சொல்லுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி அன்று நீங்க பூஜை செய்தீங்கன்னா நீங்க நினைத்தது நடக்குன்னே சொல்லலாம். இந்த பூஜை எப்படி செய்வதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்று சந்திர பகவானுக்கு உரிய பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நாளில் வீட்டில் வெளியே சந்திரன் தெரியக்கூடிய இடத்துல நீங்க நின்று கொண்டு வெள்ளி அகல் விளக்கு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா காமாட்சி விளக்கு, இல்லைன்னா அகல் விளக்கு கூட நீங்க இந்த பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். அதோடு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு ரொம்ப பிடித்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ, வெள்ளை தாமரை ஆகியவற்றை நீங்க பூஜைக்காக எடுத்துக்கோங்க. ஒரு சிறு தாம்பாள தட்டில் வாழைப்பழமோ, பால், கற்கண்டு செய்து பொங்கல், பால் பாயாசம் உள்ளிவற்றை வைத்து பூஜை செய்யலாங்க. பௌர்ணமி இரவுல பார்த்தீங்கன்னா முழு நிலவை தரிசித்த பிறகு சந்திரனுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்து வழிபாடுகளை மேற்கொள்ளணும். இந்த நாள மகாலட்சுமி, சிவன், முருகன், விஷ்ணு, துர்கை அம்மன் போன்ற தெய்வங்களுக்கு விளக்கேற்றி பூஜைகள் செய்வது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருங்க. பௌர்ணமி நாள விரதம் இருந்து வழிபடுவது அளவில்லாத பலன்களை தேடி தரும்னு சொல்லுவாங்க.
அதே போல பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கங்கை கோதாவரி போன்ற புனித நதிகளில் நீராடுவதோ கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரும். இந்த நாளை நீங்கள் வழிபாடு மேற்கொள்வதால் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தில் பூஜைகள் செய்வதால் மாங்கல்ய பாக்கியத்தோடு கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க உதவுன்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் அம்மனுக்கு பூஜை செய்து வழிபட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகுங்க. அதே போல் செல்வம் வீட்டில் பெருகவும் வீட்டில் நிலைத்திருக்கவும் பௌர்ணமி பூஜை உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷத்தை நீக்கி ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு உங்களுக்கு பெற்றுத்தருங்க. பௌர்ணமி விரதங்களில் பாவங்களை இருந்து விடுபடவும் மரணம் பயம் நீங்கவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாள் வீட்டு பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கோவில் போல சுத்தமாக வைத்தாலே போதுங்க. நம்ம வீட்டில் சந்தோஷம் எப்போது இருக்குன்னே சொல்லலாம். கடவுளுடைய படங்கள் வைத்திருக்கக்கூடிய பூஜை அறையை நாம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நன்றாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இறைவனும் அருள் வீடு முழுவதும் நிறைத்திருக்கும்னு சொல்லுவாங்க. நம்முடைய பூஜை அறையில என்ன சாமி படங்களை வைத்திருக்க வேண்டும், எந்த பூக்களே சாமி படங்களுக்கு போட வேண்டும்னு தெரிந்து கொள்வது ரொம்பவே முக்கியம்னே சொல்லலாங்க. கடவுள் எங்கும் நிக்கமர நிறைந்திருப்பாருன்னு சொன்னாலும் கோவில் கருவறையில இருக்கக்கூடிய மூலவருக்கு ஒரு சக்தி இருப்பது போலதாங்க. அதே போலதான் நம்முடைய பூஜை அறையில இருக்கக்கூடிய சாமிக்கும் சக்தி இருக்குது. பூஜை அறையில விளக்கேற்றி இறைவனை நீங்க கண்மூடி வணங்கினாலே மனதில் ஒரு இடத்துல நிம்மதி குடியேறும். அதை உணர்ந்திருக்கீங்களா நீங்க? நாம குடியிருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையே வாஸ்து சாஸ்திரத்தின்படி தான் அமைத்தாலுமே வீட்டில் வசிப்பவங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்னா சொல்லலாம். தனி வீடாக இருந்தாலும் சரிங்க, அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க, பூஜை அறையில் வைக்கக்கூடிய சாமி படங்கள் எப்பவுமே வடக்கு இல்லைன்னா கிழக்கு நோக்கி இருக்கும்படி வைப்பது நல்லது. அதே போல பூஜை அறையில் முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமாளும் வள்ளி தேவனுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன், அம்பிகையின் கூடிய சிவபெருமான், பசுவுடன் இல்லைன்னா ராதையோடு கூடிய கிருஷ்ணர், தனித்த உருவத்தோடு இருக்கக்கூடிய படங்கள்னா காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சின்னு, பால திரிபுர சுந்தரி, லலிதாம்பிகை, அஷ்டலட்சுமின்னு அம்பிகை படங்களும், கல்வி ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி படமும் கட்டாயம் இருக்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு பூஜை அறையாக இருந்தோம் அதில் உங்களுடைய குலதெய்வம் படம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் இருக்கணும். படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாதுன்னு தெரிந்துக்குங்க. எக்கச்சக்கமாக நம்ம தெய்வ படங்களையோ தெய்வ உருவச்சிலைகளையோ வைத்து நிரப்புவதை விட பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கையோடு நிறுத்தி வைத்து கொள்வது தாங்க நல்லது. சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் உள்ள படம் ஒன்று நீங்க கிழக்கு பார்த்து மாட்டி வைத்து வழிபடுவது நல்லதுங்க. எந்த இஷ்ட தெய்வத்தையும் பூஜை அறையில வைத்து கொள்ளலாம். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா உக்கிர தெய்வங்களான மகாகாளி உள்ளிட்ட தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபட வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய தீபமானது கிழக்கு வடக்கு நோக்கி எரியும்படி கீழே ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளணும். பூஜை அறையில சூரிய உதயத்தின் போதோ சூரிய அஸ்தமனத்துக்கும் போதோ ஒரு நாளைக்கு 2 முறை பூஜை செய்வது ரொம்ப நல்லதுங்க. அப்படி உங்களால முடியலனா கூட மாலை நேரத்துல விளக்கேற்றி வழிபாடுகளை செய்யலாம். பூஜை அறையில தெய்வங்களுக்கு சிறிய அளவில் நைவேத்தியம் படைத்து வழிபடுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பூஜை அறையில கட்டாயமாக இருக்க வேண்டிய பொருட்கள்ல ஒன்று தான் வலம்புரி சங்கு. சாலகிராமம் வைத்து கூட நீங்க வழிபடலாம். அது நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சக்தி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. பூஜையின் போது நீங்க தீபாராதனை காட்டிட்டு தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபாடுகளை மேற்கொள்ளலாங்க. மந்திரங்களை உச்சரிப்பதோ சக்தியை அதிகரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பூஜையின் போது சிறிய பாத்திரத்துல தண்ணீர் வைத்து பூஜை செய்திடுங்க. அடுத்த நாள் அதை கூரையில ஊற்றிடுங்க. இப்படி நீங்க செய்து வந்தீங்கன்னா துசக்திகள் உங்க வீட்டை அண்டாதுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்க பூஜை செய்யும் போது வாசனை சாம்பிராணிகள் ஊதுபத்தியினுடைய ஏற்றி வைத்த பிறகுதான் நீங்க பூஜையை தொடங்கணும். இது ரொம்பவே நல்லதுங்க. பூஜையின் போது மணியோசை எழுப்புவதோ கூட துசக்திகள் நெருங்காம இருப்பதற்கு தான் சொல்லுவாங்க. மணியின் இனிய ஓசை பார்த்தீங்கன்னா தீய சக்திகளை விரட்டிட்டு வீட்டில் தெய்வீக சக்தியை நிலைத்திருக்க செய்யுங்க. தினமும் நீங்க மணியோசை எழுப்பி பூஜை செய்பவர்களை வீடுகளை பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சம் நிரம்பி இருக்கும். ஆரோக்கியமும் சகல செல்வங்களும் பெருகணும் சொல்லுவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு வீட்டில் நீங்க எள் விளக்கு ஏற்றி வழிபடாதீங்க. அதே போல எலுமிச்சை தீபமும் பூஜை அறையில ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எந்த காரணத்தை கொண்டோ இரும்பு பொருட்களாலான பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தாதீங்க.
இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.